ஹே கைஸ், நம்ம வாழ்க்கையில காதல் என்னைக்குமே இருந்துதான் ஆகும். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் காதல்ல என்னைக்கு தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா கடைசியா நம்மளுக்குன்னு ஒரு காதல் இருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம எஸ்டிஆர் டைலாக்லாம் கேட்டிருக்கோம். அதே மாதிரியே ஒரு ஜாலியான கதை தான் நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கதையில வந்துட்டு நம்ம ஹீரோ இருக்காரு. அவருக்கு வந்துட்டு அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டை ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டை அவரு லவ் பண்றாரு. அந்த லவ் அவர் சொன்னாரா இல்லையா, கடைசியில அவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட அவர் சேர்ந்தாரா இல்லையா அப்படின்ற ஒரு கதையை ஜாலியா சும்மா சூப்பரா சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கதையை ஃபுல்லா பாருங்க. ஸோ வெல்கம் டு பாப்கார்ன் அண்ட் சினிமா சேனல். பாப்கார்ன் எடுத்துக்கோ, சவுண்டை ஏத்திக்கோ, மூவி எக்ஸ்பிளனேஷனை கேட்டுக்கோ. ஸோ கதைக்குள்ள போயிடலாமா? ஹே கைஸ், இந்த கதையை வந்துட்டு சும்மா ஜாலியாக பார்க்கணும்ல. ஸோ அதனால இந்த கதையில் நானே ஒரு கேரக்டராக இருந்துக்கிறேன். இந்த கதையில் வர டிட்டோன்ற ஒரு ஹீரோ, அதாவது அவரோட ரோலை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா போகும். ஸோ சீனை ஓப்பன் பண்ணால் சும்மா மாசாக இருக்காங்களே, இதுதான் டிட்டோ, அதாவது நான். ஓகே. ஸோ இதோ பக்கத்தில் பேசுகிறாளே, இவ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஐஷு. என்ன சொல்கிறா, ஏதோ ஒன்று முக்கியமான விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கப்புறம் வெளியே போய் ஃபோன் பேச போயிட்டாளா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னோட பழைய நினைவுகள். ஸ்கூலுக்கு வர்றதுக்கு சின்ன வயசுல டிவியில அவ்வளவுதான் பாப்பனே அந்த ஐஷு பொண்ணு. அவ்வளோ அழகா இருப்பா, வேற லெவலா இருப்பா, ஏஞ்சல் மாதிரி. அம்மா வந்துட்டு காதை திருவிட்டு போயிட்டு சினிமாக்காரிய பார்த்து கனவு காணாம போயிட்டு வேலையை பாடுறான்னு சொல்லிட்டு திட்டிட்டு போக, அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா அவ்வளவுதான், ஐஷுவை பார்த்த உடனே அவ்வளவுதான் மெய்சில இருந்து போய் நிக்கிறேன். அப்புறம் கிளாஸ்ல போயிட்டு உக்காந்தா, நான் தான் ஐஷு உன் பக்கத்துல உட்காந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்துட்டு கேட்கறா. அப்புறம் ஸோ போக போக ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறோம். அப்புறம் நாங்களே பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுறோம். பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனாலே தெரியும்ல, மாறி மாறி சண்டை போட்டுப்போம், மாறி மாறி அடிச்சுப்போம். ஆனா என்ன, எங்களுக்குள்ள செட்டே ஆகாது. அந்த மாதிரி தான். நான் அவளோட அந்த ஆக்டிங் கிளாஸுக்கு போயிட்டு பார்க்க, அப்புறம் அவ என்னோட பாட்டு கிளாஸுக்கு வந்து பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜாலியாக போகும். அப்புறம் அவளோட வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப அவங்களோட அம்மா வந்துட்டு ஒரு பிட்டை போட்டு போகிறாங்க. என்ன பிட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் டேட் பண்ணால், நீங்கள் ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப் கப்பலாக இருந்தால் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப அவள் அந்த ஐஷு பொண்ணு சொல்கிறா, நல்லாவே இருக்காதுல, நல்லா நீ மட்டும் என் கூட ஃப்ரெண்டாக இருந்த அப்படின்னா நான் உன் கூட இருந்திருப்பேன். இதுவே லவ் கிவ்னா செட் ஆகுமா, ஆகவே ஆகாதுல, நான் உன் கூட பேசியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்புறம் தான் மூஞ்சி சரியா தொங்கி போயிடுச்சு. என்ன பண்ண, நம்மளுக்கு லவ் இருக்கு, ஆனா அவளுக்கு லவ் இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும்ல. அதே மாதிரி இப்போ ப்ரெசென்ட்ல காட்டினா எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். திருப்பியும் பழைய ஒரு நினைவு. ஸ்கூல் டேஸ்ல அவளை எவ்வளவோ இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றது, இந்த கோல் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணா அவ இம்ப்ரெஸ் ஆகல. அவளுக்கு பதிலா மில்லின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பொண்ணு தான் இம்ப்ரெஸ் ஆனா. இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவகிட்ட போயிட்டு கேட்டிருக்கா போல, அந்த ஐஷு பொண்ணு கிட்ட என்ன எப்படி கரெக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு என் பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்டே அவ கேட்டிருக்கா. அதுக்கு அவ்வளவுதான், ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு கோத்து விட்டு அவ பாட்டு போயிட்டா. அப்புறம் திடீர்னு நைட்ல வந்துட்டு நான் கேட்ட ஒரே கேள்வி, நான் அவளை டேட் பண்றதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். அப்பவாச்சு அவளோட லவ் எதனா சொல்லுவான்னு பார்த்தா, அதெல்லாம் எனக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போறா. அதனாலே சரி, இவளை எப்படின்னா அதாவது இவளை எப்படின்னா வெறுப்பேத்தி நம்ம வந்துட்டு நம்மளை லவ் பண்ண வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றப்ப, அதே டைம்ல பார்த்தா அவ்வளவுதான், இன்னொரு ஒரு சீனியர் கூட செட்டு போட்டு சுத்திட்டு இருக்கா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, இந்த வயசு பொண்ணு. என்ன சொல்றதுனே தெரியல, கடவுளே, இவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும்னு பார்த்தா சீனியர் கூட செட்டு போட்டு சுத்திக்கிட்டு இருக்காளே. அதே டைம்ல இந்த மில்லி பொண்ணு வேற வந்து நின்னுட்டு நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து என் கூட, அதாவது நான் வந்து உன் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அங்க நான் அவளை பார்க்க என் பெஸ்ட் ஃப்ரெண்டு அவளோட பாய் ஃப்ரெண்டு கூட இருக்க, இங்க வந்துட்டு இவ வேற கேக்குறாளா. சரி ஓகே ஓகே சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு ஓகே சொன்ன உடனே அவளதான் 3 பேர் தங்கு தங்குன்னு குதிக்கிறாங்க அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அதே டைம்ல அடுத்த நாள் போக நானும் அந்த மில்லி பொண்ணும் ஒன்னா செட்டு போட்டு சுத்த, அதை பாக்குறேன். என் பெஸ்ட் ஃப்ரெண்டு வைஷு இருக்காளே, அவ வந்துட்டு சூப்பரா இருக்கீங்க கப்பிள்ஸ் கோல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு போகா. அப்புறம் நானும் வந்துட்டு அந்த மில்லி பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்பதான் நான் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் அவளை பார்க்க மாட்டேன். ஏன்னா என்னோட உண்மையான லவ் யாருன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வைஷு பொண்ணு தான் என்னோட உண்மையான லவ், என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனா இந்த மில்லி பொண்ணு என்ன தெரியுமா பண்றா, நான் வந்துட்டு நீ வந்துட்டு நான் பேசுறப்ப என்னையே பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. அப்புறம் கிளாஸ்ல வந்து நானும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டும் வயசும் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறப்ப, ஓ உன்னோட புது பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அந்த சீனியர் தானா அப்படின்னு சொல்லிட்டு நான் கலாய்க்க. அப்புறம் அவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டு போறப்ப
இந்த மில்லி பொண்ணு வேற அடிக்கடி பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்றா. அதே டைம்ல இந்த ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட்ல பார்த்தா ஏதோ ஒரு மியூசிக் காம்படிஷன் நடக்க போகுது, அதுக்கு வந்துட்டு பார்ட்டிசிபேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே நான் பூந்துட்டேனே. அவளுக்கு தான் மியூசிக் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காளே என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதை வச்சு எப்படின்னா இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸே பண்ணிட்டேன். இங்க பார்த்தா அந்த மில்லி பொண்ணு தேடிட்டு இருக்கா என்ன. நான் போயிட்டு அங்க மியூசிக் வாசிக்க, அவ்வளவுதான் கிளாஸே வாசிக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படிடா இவன் இப்படி வாசிக்கிறான், ஃபர்ஸ்ட் இயர் வந்த உடனே எப்படிடா மாசா வாசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அந்த கார்னிவல் சொல்லுவாங்க தெரியுமா, ஸ்கூல் கார்னிவல், அங்கெல்லாம் நாங்க வாசிக்க. ஸோ நான் வந்துட்டு என் ஆளு வைஷுவை பார்த்தா அவ வந்துட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டை பாக்குறா. ச்சே, கால கொடுமைடா. நம்ம ஒருத்திய லவ் பண்ணா நம்ம லவ் பண்ற பொண்ணு இன்னொருத்தனை லவ் பண்றாளேன்னு சொல்லிட்டு வைத்தறிச்சல். ஆனா என்ன லவ் பண்ற பொண்ணு ஒரு மாதிரி பாக்குறா. அதாவது நான் அவளை கண்டிக்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிய வந்துருச்சு போல. அடுத்த நாளே வந்துட்டு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். எப்பாடா நல்லதா போச்சு, மில்லி நீயே நல்ல வார்த்தை எடுத்தம்மா, சூப்பர், நான் பிரேக்கப்பே பண்ணிடுறேன், ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே போடா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறான் அந்த மில்லி பொண்ணு வேற. எனக்கு தானே தெரியும் நான் யார லவ் பண்றேன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு வைஷு இருக்கால, அவ கூட ஒன்னா போயிட்டு இருக்கிறப்ப அவ்வளவுதான் குறுக்க வந்துட்டானே இந்த கௌஷிக்கு, அதாவது அவளோட ஆளு வந்து கார் எடுத்துட்டு வந்து சும்மா பந்தாவா நிறுத்திட்டு அவ்வளவுதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டை தூக்கிட்டு போயிட்டான். கடுப்பா வீட்டுல வந்து உட்காந்தா அப்பா கிட்ட, அப்பா எனக்கு ஒரு கார் எடுத்து தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, தம்பே நீ என்னோட காரையே நீ என்ன பண்ணன்னு மறந்துட்டியா, எடுத்துட்டு போயிட்டு மரத்துல சொருவினியே அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. அப்படி எடுக்கணும்னா உன்னோட காசுல நீ கார் எடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கலாய்க்க, அப்படியே நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறப்பதான் அவ்வளவுதான் கால் பண்ணிட்டாலே என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. எங்க உடனே வந்துட்டு அந்த ஆக்டிங் கிளாஸுக்கு வர சொல்லிட்டால, வர சொன்ன உடனே அவளோட ட்ரெஸ் வந்துட்டு வீட்டுல வாங்கிட்டு எடுத்துட்டு போறப்ப போயிட்டு அங்க போய் கொடுத்த உடனே நான் என்ன உன்னோட டெலிவரி மேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, ஏய் நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அதான் உன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனை எடுத்துட்டு வர சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இல்ல அவனை என்னால ரீச் பண்ண முடியல, நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ என் கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு ஒரு பிட்ட போட்டா. நம்ம என்ன பண்ண முடியும், நமக்கு பிடிச்சவளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவ பிராக்டிஸ் முடிகிற வரைக்கும் அங்கேயே உட்காந்து அவளோட அழகை ரசிச்சு பார்த்துக்கிட்டு அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்புனா, ஸ்கூல் பஸ்ல வந்து அந்த ஸ்கூலுக்கு வெளியே வந்துட்டு நின்று பாக்குறப்பதான் அந்த என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஆள் இருக்கானே அவனோட கார் நிக்குது. அதை பார்த்துட்டு நானும் கார் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன உடனே, அதுக்கு முதல்ல நீ காசு சேர்த்து வைக்கணும்பா, முதல்ல வந்துட்டு அதுக்கு ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நமக்கு என்ன வேலை தெரியும், நமக்கு பாட்டு பாடதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்ட்ல சேர்ந்த உடனே அவ்வளவுதான் சூப்பரா பாட்டு பண்ணனால கொடுத்தாங்க பாரு. ஃபர்ஸ்ட் சேலரி கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே முதல்ல உனக்கு ட்ரீட் வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு என் பெஸ்ட் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட் வச்சா, அவளோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே வந்து தொத்திக்கிட்டான். இந்த சரியான தொத்து பிராணி தொத்திக்கிட்டே வந்துடுறான். சே, அவ்வளவுதான் நான் மனசை மாத்திக்கிட்டேன். சோ ஃபர்ஸ்ட் காசு சேர்த்து வைக்கணும் நீ தானமா சொன்ன வைஷு அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்டயே சொல்லிட்டு, அவ்வளவுதான் இவனுக்காகலாம் நம்ம செலவு பண்ணக்கூடாது, நம்ம ஆளுக்காக நம்ம செலவு பண்ணா ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ நான் சேர்த்து வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தா திருப்பியும் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் ஆண்ட. ஐயோ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு வைஷு இருக்காளே, யாரோ ஒரு டம்மியான ஒரு பாய் ஃப்ரெண்டு கூடயே சுத்திக்கிட்டு இருக்கான் அந்த சீனியர் பையன் கூட. இதை பார்த்த உடனே எனக்கு வைத்தறிச்சலா, இங்க பக்கத்துல ஒரு பொண்ணு வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டு நம்ம நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா வாட்டர் பாட்டில் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே நைட்ல வந்துட்டு நான் என் கேர்ள் ஃப்ரெண்டு இப்போ தண்ணி கொடுத்தால இவளை உஷார் பண்ணிட்டு கூட்டிட்டு போக, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு அவளோட ஆளு அவளை கூட்டிட்டு வந்து ஸோ மாறி மாறி பேசிட்டு இருக்கிறப்ப ஸோ நான் அப்படியே மாறி மாறி என் பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் கலாய்க்க, அவ வந்துட்டு என்ன கலாய்க்கன்னு சொல்லிட்டு எங்க 2 பேரோட பாண்டிங்கை பார்த்த உடனே என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஆளுக்கு ஒரு மாதிரி பொறாம போல, இவங்க என்ன இவ்வளவு பாண்டிங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொறாமப்படுறான். அடுத்த நாளே பார்த்தா நான் வந்துட்டு சும்மா ஸ்கூல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த டைம்ல அந்த என்னோட 2வது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, இப்போ வந்து பேசினாலே, அவ வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு போறா. போன உடனே இந்த என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காளே அவளுக்கு சரியான காண்டாயிடுச்சு போல. வந்த உடனே அவ வந்துட்டு ரொம்ப ஃபேக்கா இருக்காடா, உனக்கு புரியலையா, அவ வந்துட்டு சும்மா உன்னை யூஸ் பண்ணிக்கிறா, நீ வந்துட்டு ரொம்ப ஃபேமஸா இருக்கல்ல இந்த ஸ்கூல்லயே, அதனாலதான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே விட்டு போறா. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சாக்குல ஒரு பிட்ட போடணும்ல. உன் பாய் ஃப்ரெண்டு தான் ரொம்ப ஓவரா இருக்கான், ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே
நீ வாயை மூடு, அது ஒன்றும் உன்னோட வேலை கிடையாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்துட்டு கலாய்ச்சிட்டு போறா. அதே மாதிரியே அப்புறம் அவ வந்து வீட்டுல இருக்கிற டைம்ல வந்துட்டு அந்த வயசு பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்டோட போன் எடுத்து பாத்துறா. பார்த்த உடனே என்னாச்சு, மத்த பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருந்திருக்கான் போல. இத வந்துட்டு என்கிட்ட போன் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அழுதுகிட்டு என்ன பண்ணுவான்னு பார்த்தா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்புறம் நான் சும்மா சர்ப்ரைஸா சேர்த்து வச்ச காசுல ஒரு ஸ்கூட்டரை வாங்கிட்டு போயிட்டு நிறுத்தின உடனே அவன் மூஞ்சில சந்தோஷத்தை பார்க்கணுமே. 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி அப்படியே எரியுது. அப்படியே அவளை கூட்டிட்டு ஒரு நைட் ரைடு போயிட்டு என்னை வந்துட்டு எல்லாரும் ஏமாத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வயசு சொல்றான். எனக்கு வந்துட்டு மனசு கேட்கல. ஏன்னா நான் வந்து அவளை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லணும்லாம் தோணுச்சு. ஆனா என்ன, கடவுளை மட்டும் தான் தோணுது. மத்தபடி என்ன பண்ண முடியும், நெஜத்துல சொல்ல முடியாது. இப்ப வந்துட்டு ஆல்ரெடி ஒருத்தன் ஏமாத்திட்டான். இதுக்காக இப்ப நம்ம சொன்னோம் அப்படின்னா ஏதாவது தப்பாயிடும்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். அதை பத்தி ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, யாரோ ஒருத்தங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, லவ்வும் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ற மாதிரி தான். உனக்கான லவ்ன்ற ஒரு விஷயம் உன்னை தேடி வரும் ஒரு நாள். அப்போ வந்துட்டு நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நீயா அதை தேடி போக கூடாது. ஸோ உனக்கான பஸ் ஒரு நாள் தேடி வரும் பஸ் ஸ்டாப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கன்வின்ஸ்லாம் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்துட்டு நானும் அவளும் ஸ்கூட்டில வந்துட்டு ஸோ பேசிக்கிட்டே அவளைதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வைஷு இருக்காளே, போயிட்டு முதல்ல போய் அவங்ககிட்ட போய் பேசி பிரேக்கப் பண்ணிட்டு வந்த உடனே அப்புறம் தான் எனக்கு வந்து அவளை பார்த்த உடனே புரிஞ்ச ஒரே விஷயம், ஸோ அவளை நான் இனிமே ஹர்ட்டே பண்ணக்கூடாது, அவ பெருமைப்படுற மாதிரி நான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஃபீல். அப்புறம் அந்த கிளாஸ் ரூம்லாம் பிரிப்பாங்க தெரியுமா, அந்த கிளாஸ் ரூம் பிரிக்கிறதுல வந்துட்டு சயின்ஸ் குரூப்ல என்ன போட்டிருக்காங்க, ஏன்னா நான் நல்லா படிக்கிறவன், ஸ்போர்ட்ஸ்ல நல்லா விளையாடுறவன் சொல்லிட்டு. ஆனா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வைஷு அவளை வந்துட்டு சோசியல் சயின்ஸ் குரூப்ல போட்டிருக்காங்க. நான் விடுவேனா, நான் அவ கூட இருக்கணும்னு தானே ஆசைப்படுவேன். உடனே சோசியல் சயின்ஸ் குரூப்பை மாறின உடனே எங்க அம்மா வந்துட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க போல. இந்த மாதிரி நான் வந்துட்டு சோசியல் சயின்ஸ் குரூப் மாறிட்டேன் சயின்ஸ் குரூப்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டாங்க போல என் பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட. அவ ஃபோன் போட்டு கிளின்னு கிழிக்கிறா, எதுக்கு நீ மாறின, ஏன் ஒரு பொண்ணுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே சேச்சா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் நானும் அவளும் ஒன்னா ஸோ புதுசா வந்த கிளாஸ்ல ஒன்னா சுத்திக்கிட்டு ஸோ அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு, நான் தான் இந்த ஸ்கூலோட பிரசிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் எலெக்ஷன்லாம் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தென் அப்புறம் ஒன்னா நாங்க ஜாலியா சுத்தினதுக்கு அப்புறம் டிவில இந்த ஒரு ஷோ வரும் தெரியுமா, நான் தான் மியூசிக் அந்த இதுல எல்லாம் சேர்ந்திருக்கல, பேண்ட்ஸ்ல எல்லாம் டிவில எல்லாம் லைவ் வரப்ப என்னோட ஆளு வயசு வந்துட்டு ஸோ பாப்பா எங்க அம்மாக்கெல்லாம் ஃபோன் போட்டு பேசுவா. அப்புறம் காலங்கள் போக போக அப்படியே நானும் அவளும் ஜாலியா பேசிக்கிட்டே அப்படியே வாழ்க்கை ஒரு மாதிரி போகும். ஸ்கூலோட அந்த ஃபைனல் டே வருது. அதுல வந்துட்டு சட்டையில வந்துட்டு மார்க்லாம் போட்டுட்டு நீ வந்துட்டு இந்த ஸ்கூலோட ஃபேர்வெல் பார்ட்டிக்கு வந்துட்டு என் கூட வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே வயநாட்டை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஆனா என்ன, இப்போ வரைக்குமே அவ என் கூட பெஸ்ட் ஃப்ரெண்டா மட்டும்தான் இருக்கா. அவளோட மனசுல லவ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு இது வரைக்கும் தெரியல. நானும் போயிட்டு சும்மா அங்க போய் நின்னா சும்மா மஞ்சள் கலர் ட்ரெஸ்ல சூப்பரா வந்து நிக்கிறா. வந்த உடனே அவங்களோட அம்மா வந்துட்டு கண்ணே பற்றும் போல அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி மூஞ்ச உருன்னு வச்சுக்கிறா. அப்புறம் போற வழியில நானும் அவளும் ஜாலியா பேசிக்கிட்டு அங்க போய் பார்ட்டியில போயிட்டு வைபு சாங்கா போட்டுட்டு இருக்காங்க. சும்மா குத்து டான்ஸா போட்டுட்டு இருக்கிற டைம்ல திடீர்னு பார்த்தா ரொமான்டிக் சாங்கா போடுறானுங்க. ஐயோ என்னடா ரொமான்டிக் சாங் போடுறாங்க, இவ வேற ஒரு மாதிரி அதாவது ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா வர, ஐயோ பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட இந்த மாதிரி சாங்லாம் ஆடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஸோ பேசிக்கிட்டு இருக்கிற அந்த டைம்ல வந்துட்டு பாட்டுக்கு அவ மட்டும் தனியா போய் வைப் பண்ணிட்டு இருக்கிற அந்த டைம்ல தான் எனக்கு வந்துட்டு எனக்குள்ள இருந்த ஒரே ஒரு ஃபீல், இவளை வந்துட்டு நான் மிஸ் பண்ணிடுவோமோ, இல்ல நான் இவளுக்கு ஏத்த ஒரு பெர்ஃபெக்டான பேர் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரே ஒரு கவலை தான் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் எங்க அம்மா கிட்ட போயிட்டு பேசிட்டு இருங்க அந்த டைம்ல தான் வந்துட்டு எனக்கு வேற ஒரு சிட்டில ஏதோ ஒரு காலேஜ் வந்திருக்கு, அப்படி காலேஜ் அப்ளிகேஷன் வந்திருக்குன்னு எங்க அம்மா சொன்ன உடனே அப்புறம் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட பேசின உடனே அவ என்ன சொல்றா அப்படின்னா, நீ போய் அங்க படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதே நேரத்துல பார்த்தா அந்த என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வைஷு இருக்கால, அவளோட அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே, இப்ப கூட பிரேக்கப் பண்ணாலே அந்த பாய் ஃப்ரெண்டு கூட திருப்பி சேர்ந்துட்டா. இவன் கூட எப்படி திருப்பி சேர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவன் வந்துட்டு சாரி கேட்டான், அதனால அக்செப்ட் பண்ணிட்டேன்றா. கரெக்டு தான் போல, நான் அவளுக்கு ஏத்த பேர் இல்லையோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அடுத்த இதுலயே வந்துட்டு அவளை நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். அந்த ஊர்ல இருந்து நான் கிளம்புறப்ப அவளும் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ண.
ஏன் என்ன அழ போறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்ட உடனே, சேச்சே அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கார்ல ஏறின உடனே அழுதுகிட்டே இருந்தேன். அப்புறம் போக போக 3 வருஷத்துல காலேஜ்ல நாங்க சும்மா சூப்பரா படிக்க, அதே நேரத்துல போன்ல பேசிக்கிட்டு இருக்கப்ப, ஸோ இவன் வந்துட்டு என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு புது ஆள் அங்க பிடிக்க, இங்க வந்துட்டு நான் நிலான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அதாவது நிலான்னு சொல்லிட்டு ஒரு அழகான பொண்ணை நான் வந்து ஃப்ரெண்டு பிடிக்க, அப்போ அவ கூட வந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். வேலண்டைன்ஸ் டே வருது. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நானும் அவளும் சுத்திட்டு இருக்கேன். அங்க வந்துட்டு என் பெஸ்ட் ஃப்ரெண்டும் அவரோட பாய் ஃப்ரெண்டும் வந்துட்டு சுத்திட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டு கேண்டில் லைட் டின்னர் கூட்டு போவோன்னு பார்த்தா ரோட்டு கடையில வந்துட்டு உட்கார வச்சு சாப்பிட வச்சல கோவத்துல இருக்கான்னு பார்த்தா நம்மளுக்கு தான் சிரிக்க வைக்க தெரியுமே பொண்ணுங்களை, அசால்ட்டா சிரிக்க வச்சுட்டேன். சிரிக்க வச்சதும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க அதே டைம்ல நான் கார் எடுத்துட்டேன். உடனே என் பெஸ்ட் ஃப்ரெண்டை தானே ஃபர்ஸ்ட் போய் பார்ப்பேன். ஏன்னா அவளை தான் நான் வந்துட்டு உண்மையா லவ் பண்றேன். பட் ஆனா அது வந்துட்டு எனக்கே தெரியாது எனக்குள்ள இருக்கிற ஒரு ஃபீல். ஸோ அதனால முதல்ல போயிட்டு கார்ல ஏத்தி அவ கூட அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு அப்புறம் வந்துட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்துட்டு அவ சொல்றா, இந்த மாதிரி என் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு வேற காலேஜ் போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல, அதே மாதிரியே நம்ம ஒரு மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு என் பெஸ்ட் ஃப்ரெண்டு அவளோட புது பாய் ஃப்ரெண்டு அப்புறம் நான் என்னோட புது கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஸோ 4 பேர் வந்துட்டு மீட் பண்ணிட்டு இருக்கிற அந்த டைம்ல நான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டை திட்ட, அவ என்ன திட்டன்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருக்கு. நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் வந்துட்டு திருப்பி கார்ல போயிட்டு இருக்கிறப்ப, உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலா பொண்ணு வேற வைஷுவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நாங்களாம் அப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவள்கிட்ட என்னதான் சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். நீ வந்து அவளை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அந்த நிலா பொண்ணு வேற, சேச்சே வைஷு வந்துட்டு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடி, அப்படிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை சமாளிச்சுட்டு எனக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சுது. உண்மையிலேயே நம்ம அவளை லவ் பண்றோமோ, நம்ம வைஷு அதாவது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை லவ் பண்றனோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஃபீல். போக போக அப்படியே நாட்கள் ஆக ஆக அந்த நிலா பொண்ணு வேற ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நிறைய குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேச ஆரம்பிச்சாலே ஒரே மாதிரி இரிட்டேட்டா ஆகும். அதை வந்துட்டு நான் எவ்வளோ அவாய்ட் பண்ணி அவளை விட்டு போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்றேன். ஆனா அவ விடவே மாட்டேங்கிறான். அதே டைம்ல நைட்ல வந்துட்டு என் பெஸ்ட் ஃப்ரெண்டு அதான் வைஷு இருக்காளே அவள்கிட்ட புலம்பிட்டு இருந்தேன், இந்த மாதிரி அவளை நான் பிரேக்கப் பண்ணிடலான்னு இருக்கேன். அவ கல்யாணம் குழந்தைன்னு சொல்லிட்டு பேசுறப்ப எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட சொல்லிட்டு நான் போனை வச்சேன். அந்த டைம்ல அவ வந்துட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தா போல, இந்த மாதிரி என்னை பத்தி அங்க பேசிக்கிட்டு இருக்கா அவளோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட. அவன் வந்துட்டு என்ன காண்டாவானா, அவன் வந்துட்டு உன் பெஸ்ட் ஃப்ரெண்டாவே இருக்கட்டும், ஆனா நான் வந்துட்டு உன் பாய் ஃப்ரெண்ட்ரி, அப்படி இப்படி நீ என்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காண்டா இருக்கான் போல அங்க. திட்டான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இங்க நிலா கிட்ட பேசிட்டு இருந்தேன். இல்ல எனக்கு வந்துட்டு இது செட் ஆகும்னு தோணல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நிலாவே புரிஞ்சுக்கிட்டா. யாரு, ஐஷு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ உடனே புரிஞ்சுக்கிட்டா. ஆமா, அவதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, ஓ நீ உண்மையா அவளைதான் லவ் பண்ணியிருக்க, நீ என்ன லவ்வே பண்ணல, நீ வந்துட்டு சும்மா என் கூட பழகிட்டு தான் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்துட்டு நிலா வந்துட்டு கோச்சிட்டு போறா. அதே டைம்ல நான் வந்துட்டு அந்த ஐஷுக்கு வந்துட்டு கால் பண்ணலான்னு பார்த்தா அவளும் போன் எடுக்க மாட்டேங்கிறா. சரி என்ன பண்றதுன்னு தெரியல. அதே டைம்ல தான் அவளோட ஒரு ஆட் பார்த்தேன். அந்த ஆடில் என்ன தெரியுமா சொல்றா, உண்மையான ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது அப்படின்னா முதலே போயிட்டு சொல்லிருங்க, எதுக்கு தேவையில்லாம வேஸ்ட் பண்றீங்க, நீங்க ஃபீலிங்ஸ் சொன்னா தானே உங்களை வந்துட்டு லவ் பண்றவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு ஹேண்டில் வந்துட்டு அவ ஆக்ட்ரஸ் ஆச்சே சொல்லுவாள். ஸோ சொன்ன உடனே எனக்கு தோணுன ஒரே விஷயம், முதல்ல ஒரு கிளாஸை போத்துட்டு சும்மா மாசா கிளம்ப ஆரம்பிச்சேன். இப்பதான் வந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷன் வந்து இங்கே உட்கார்ந்த உடனே எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவளை பத்தி கொஞ்ச நேரம் பேசிட்டு வெளியே வந்த உடனே நான் வந்துட்டு நிலாவையும் பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வைஷு கிட்ட சொன்ன உடனே, ஓ உனக்கு அதே பிரச்சனையா, நீ ஸ்கூல்ல எந்த பொண்ணை லவ் பண்ணாலும் உனக்கு செட் ஆகல, ஸோ இங்கேயும் உனக்கு செட் ஆகல பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சேச்சா அப்படிலாம் கிடையாது, ஒரு உண்மையான லவ் இருந்தது, ஏன்னா எனக்கு வந்துட்டு அந்த நிலா பொண்ணு மேல அந்த லவ்வே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, அப்படியா யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, 12 வருஷமா நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அது யாருன்னு தெரியுமா, அது நீதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவ்வளவுதான் ஷாக் ஆகுறா. சே பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நான் பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையிலேயே நான் உன்னதான் லவ் பண்றேன் வைஷு அப்படின்னு சொல்லிட்டு என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு சொன்ன உடனே கோச்சிட்டு போறா. கோச்சிட்டு போயிட்டு அவ வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அவளோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறப்ப. இந்த மாதிரி சொல்றா, இந்த மாதிரி டிட்டோ வந்துட்டு அதாவது என்னை பத்தி பேசுறா, நான் வந்துட்டு ப்ரொபோஸ் பண்ணிட்டேன், பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறப்பே ப்ரொபோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல, ஆமா மேபி நீங்க கூட ஒரு பேரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு சொல்ல, கொஞ்சம் இருந்தாலும் யோசி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் சொன்ன உடனே என்னை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சா.
உண்மையா சொல்லணும்னா அவளும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்கா. ஒவ்வொரு டைம்லயும் ஸ்கூல்ல இருக்கிறப்ப எங்களை வந்துட்டு அவ கிண்டல் பண்ற, நான் வந்துட்டு இன்னொரு பொண்ணுகிட்ட சுத்துறப்ப அவ வந்துட்டு எங்களை கிண்டல் பண்றதா தான் நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா அவளோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்ல பாக்குறப்பதான் அவன் வந்துட்டு ஃபீல் பண்ணுவா. ஒவ்வொரு டைமும் அவன் வந்து ஃபீல் பண்ணுவா. என்னை விட்டு பிரியறப்ப, என்ன நான் வந்துட்டு இன்னொரு பொண்ணுக்கு சொந்தமாகறப்ப. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவன் வந்துட்டு டிவியை பார்க்க ஆரம்பிச்சா. டிவியில பார்த்தா என்னோட ஒரு ப்ரோக்ராம் வந்தது. அந்த ப்ரோக்ராம்ல இருக்கிற ஒரு இந்த கேட்பாங்க தெரியுமா, கேள்வி கேட்பாங்க தெரியுமா, அவங்க வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, சே லவ்னா லவ் சொல்றதுக்கு தைரியம் இல்லைன்னா அப்புறம் எதுக்குங்க நீங்க எல்லாம் லவ் பண்றீங்க. ஸோ அதே மாதிரி தான். ஆனா எனக்கு வந்துட்டு அந்த பயம் இருந்தது சின்ன வயசுல, ஸ்கூல் படிக்கிறப்ப, காலேஜ் படிக்கிறப்ப. ஆனா இப்ப கிடையவே கிடையாது. நான் என்னோட லவ் வந்து சொல்லிட்டேன். ஸோ அவ அவளோட விருப்பம் தான். அவளுக்கு பிடிக்கலையே, அவ பிடிக்கலன்னு சொல்லிட்டா. ஸோ அதனால நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவ்வளவுதான். அந்த வைஷு பார்த்த உடனே ஒரு மாதிரி அழுதுட்டா. அழுத உடனே அடுத்து அவ எடுத்த ஒரே ஒரு முடிவு, சரி, என்ன பண்றதுனே தெரியல, இருந்தாலுமே வந்துட்டு ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான். அப்புறம் வந்துட்டு என்னோட வீட்டுக்கு போயிட்டு நான் எங்க இருப்பேன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அந்த இடத்துக்கு உடனே வரான். அந்த கான்செர்ட் இடத்துக்கு வந்த உடனே அந்த பேக் என்ட்ரன்ஸ் வழியா உள்ள வந்துட்டு என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஆஹா, சார் என்ன இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. ஓ மேடம், என்ன தேடி வந்துட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்புறம் ஜாலியா பேச ஆரம்பிச்சுட்டு, வாடா போலாம், எனக்கு வந்துட்டு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் லவ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு என்னை கிண்டலா பண்ண. ஆஹா, எனக்கும் அந்த லவ் செட் ஆகாதுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் கிண்டல் பண்ணேன். அப்புறம் நான் வந்து ரிங்கை காட்டி அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணேன். அப்புறம் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த இடத்துல இந்த கதையை சூப்பரா முடிக்கிறாங்க. எப்படி இருந்தது இந்த கதை? வேற லெவலா இருந்ததா? ரொம்ப பெருசா தான் இருந்திருக்கும், பட் ஆனா ஜாலியா இருந்திருக்கும் இந்த கதை. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஸ்கூல்ல லவ் பண்ணியிருப்பீங்க. யாருமே லவ் பண்ணாமலாம் இருந்திருக்க மாட்டோம். நீங்க லவ் பண்ணியிருப்பீங்க. அந்த லவ் வந்துட்டு உங்களால மறைச்சு வச்சிருக்கவே முடியாது. ஸோ அந்த லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு விதம்னு இருக்குல்ல, நீங்க இவ்வளவு நாள் ஒன்னா இருந்துட்டு அவங்களால மறக்கவே முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க ப்ரொபோஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த லவ் கண்டிப்பா சக்சஸ் ஆயிருக்கும். இதை விட்டுட்டு இப்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆன உடனே போயிட்டு லவ் சொன்னா எப்படி லவ் வந்துட்டு சக்சஸ் ஆகும்? கண்டிப்பா புட்டுக்கும்ல. இது வந்துட்டு நிறைய பேர் பண்ண தப்பு. ஆக்சுவலி நம்ம நம்ம ஜெனரேஷன்ல நிறைய பேர் பண்ண தப்பு. ஸோ இதுக்கு மேல நான் இந்த கதையை பத்தி ரொம்ப டீப்பா சொல்ல விரும்பல. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கைஸ். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நிறைய கண்டென்ட்ஸ் புதுசா வரும்.